நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மோதப்போற 3 ஓடிஐக்கான ஓடிஐ ஸ்குவாட் இந்திய டீமில் வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சில திருத்தங்கள் வந்துட்டு சற்று முன் பிசிஐ வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதிரடி நகர்வு, அதிரடி ஆலோசனை, 2 பிக் வீரர்கள் வந்துட்டு இந்திய டீமில் என்ட்ரி ஆகியிருக்காங்க. இந்த என்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நோ என்ட்ரி. நடுநடுங்கிய சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த அப்டேட் என்ன மிக விரைவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அப்டேட் இந்த சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு பாருங்க, பிரதானமான வீரர்களை வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க. மினி ஆக்ஷன் வந்துட்டு IPL 26 டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது அபுதாபியில். அதற்கு முன்னாடியே ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 வந்துட்டு சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு அபரிவிதமான மேட்ச் வின்னர்ஸை வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தற்போது இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நீண்ட தொடர் இந்திய மண்ணில் போய் கொண்டு இருக்கிறது. 2 டெஸ்ட்டுமே எச்சக்கில் பயிலுவ மாதிரி தோத்துட்டோம் டீம் இந்தியா. மோசமான தோல்விங்க. அதாவது ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கௌதம் கம்பீரோட பயிற்சி, அதாவது கோச் பதவி இருந்தது என்றே சொல்லாங்க. டெஸ்ட் ஃபார்மட்னா எப்படிங்க, நேர்த்தியாக இருக்கணும், ஒரு பிளேயர்களை வந்துட்டு முழுமையாக நம்பணும். ஆனால் நம்ம கௌதம் கம்பீர் வந்துட்டு அந்த 3வது ஆர்டர் பேட்ஸ்மேன் டெஸ்ட்டில் மிகப்பெரிய இம்பார்ட்டனுங்க. புஜாரா இருந்திருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் இருந்திருக்காரு, மிகப்பெரிய சீனியர் பிளேயர்கள் இருந்திருக்காங்க நீண்ட காலமா. ஆனா இவர் என்ன பண்ணார்னா, வாஷிங்டன் சுந்தர் 3வது ஆர்டர் பேட்ஸ்மேனா இறக்கி விடுறது, 6வது ஆர்டர் பேட்ஸ்மேனா இறக்கி விடுறது, 8வது ஆர்டர் பேட்ஸ்மேனா, இப்படி அந்த 3வது ஆர்டரை மாற்றிக்கிட்டே இருந்தார். பேட்ஸ்மேன்களை கொலாப்ஸ் பண்ணார் 2 முறை. அதாவது வெளிநாட்டு டீம் இங்கே வந்து இந்திய மண்ணில் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுவே முதல் முறைங்க. கௌதம் கம்பீர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஈட்டி மாதிரி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இவன் இருந்தால் இந்திய டீமை வந்துட்டு அழைச்சிருவான். ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லை, என்ன சொல்கிறது, நிதானம் இல்லாமல் முடிவெடுக்கிறதுனால தான் இப்படி ஒரு தோல்வியை தழுவி இருக்காங்க டீம் இந்தியா. ஏன்னா 2வது டெஸ்ட் நம்ம இந்திய மண்ணிலங்க நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியம். 408 ரன் வித்தியாசத்தில் 2வது டெஸ்ட் தோற்றுருக்காங்க டீம் இந்தியா. இதனால் வந்துட்டு உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் டெஸ்ட் ஃபைனல் போக முடியாத சூழலை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காருங்க நம்ம கௌதம் கம்பீர். இதற்கு முன்பு இந்தியா இந்தளவுக்கு பின்னடைவை சந்திச்சதில்லை. அண்ட் டெஃபினட்டாக ஃபைனல் போயிடுவாங்கன்னு வைங்களேன். இந்த முறை பின்னடைவாயிருக்கு. ஓகே, அதிரடி ஆக்ஷன் வந்துட்டு பிசிஐ வந்துட்டு எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஒரு நாள் தொடர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ராஞ்சியில் 30ஆம் தேதி நம்ம தோனி ஊரில் வந்துட்டு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் ஓடியை வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மேட்சுக்கான ஓடிஐ ஸ்குவாட் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இதில் சில பல திருத்தங்கள் வந்துட்டு செய்ய போகிறாங்க. குறிப்பாக நம்ம ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு என்ட்ரியாக இருக்காருங்க. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, அந்த பையனை வந்துட்டு தேர்வு பண்ணது யார், நம்ம இவர் தாங்க, கௌதம் கம்பீர் தான். ஹர்ஷித் ராணாவுக்கும் மினி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு பயிற்சியின் போது. அவருக்கு பதிலாக, அதாவது MS தோனி ஆலோசனைப்படி நடராஜன் வந்துட்டு உள்ளே வந்திருக்காருங்க. ஏன்னா இவரெல்லாம் எப்பயோ இந்திய டீமில் வந்திருக்காருங்க. இந்திய கண்டிஷனுக்கு ஏற்றவாறு வேரியேஷனை மாற்றக்கூடியவர், ஒரு பிரதானமான பிளேயர், அதாவது மூளையுள்ள பிளேயர். பேட்ஸ்மேன் எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களோ அதற்கு ஏற்றவாறு போடுவாருங்க. இந்த ஜாகிர் கான் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பே கொடுக்கல. இப்போதாங்க ருத்ராஸ் கேக்வாடுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு. ஓகே, இப்போ தோனி வந்ததுக்கப்புறம் பிரதானமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. குறிப்பாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இருக்கும்போது பேட்ஸ்மேன்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகுங்க, எப்படி பந்து வருதுன்னே தெரியாது. அதனால தான் பாகிஸ்தான் வந்துட்டு ஆதி காலத்திலிருந்து இன்றைய வரை பவுலிங்கில் ஆதிக்கம் செலுத்தி வராங்க. அவங்க டீமில் டெஃபினட்டாக ஒரு 2-3 இடதுகை பவுலர்களாவது இருப்பாங்க. ஓகேவா, அதுதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் இப்போ நடராஜன் வந்துட்டு ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு பந்தை வீசிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ஆளும் வந்துட்டு பல்க் ஆகிட்டாருங்க. அண்டு T20 உலகக்கோப்பை வந்துட்டு நெருங்கிடுச்சு 2026. அடுத்ததாக 2027 51 உலகக்கோப்பை நெருங்கிடுச்சு. டெஸ்ட் மேட்ச் தோல்விக்கு அதாவது மிகப்பெரிய பதிலடி கொடுக்கணும் டீம் இந்தியா. வெறித்தனமாக இந்த ஓடிஐ சீரீஸில் வந்துட்டு கிளம்புறாங்க. அதனால தான் பயிற்சியாளரை தூக்கிட்டு தோனி அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண வராருங்க. அவர் மெயின் கோச்சாக இருக்க போகிறார் என்றும் சற்று முன் வலைதளங்களில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரீஸில் இந்திய மண்ணில் தான் நடைபெற உள்ளது. ஓகேவா, தோனி ஒரே ஒருத்தவர் வந்துட்டு கை காமிச்சிருக்காருங்க, அவர் தான் நட்டு. ஓகேவா, நட்டு டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஒரு நாள் தொடர் பிளேயிங் 11 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ப்ளே பண்ணணும்.
வேண்டும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வால் தான் தொடக்க வீரர் இறங்குறதா பேச்சு. ஆனால் ஒரு பயிற்சி ஆட்டத்தில் ருத்ராஜ் கேக்வாட் பிரித்து விட்டுருக்காப்புல. தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா ருத்து வந்துட்டு தொடக்க வீரராக இறங்கணும். ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு கௌதம் கம்பீர் ஸ்ட்ராட்டஜியை தலைகீழாக வந்துட்டு எம்எஸ் தோனி மாற்றி உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி சற்று முன் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஹிந்தி ஊடகங்களில். ஓகே நண்பர்களே, இந்த 2 நகர்வு தோல்விக்கு, அதாவது பட்னியில் உள்ளவனுக்கு தான் பசி தெரியுங்க, அதே மாதிரி தோல்வியில் உள்ளவனுக்கு தான் வெற்றி பசி அறியும் புரியும்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்ஷனில் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இந்தியா தோத்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தங்கள் இந்த ஓடிஐ சீரிஸ் தீர்வாகுமா அண்ட் டெஸ்ட் சீரிஸ் தோல்விக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்பாங்களா? தோனி ஒரு பயிற்சியாளராக சரியாக இந்திய டீமை வந்துட்டு வழி நடத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மேலும் கேஎல் ராகுலை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஆனால் கேஎல் ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஃபாஸ்ட்டில் கேப்டன் பண்ணி நாசமாக ஆயிருக்காரு. ஓகேவா, ஆட்டத்தையே மறந்துட்டாருங்க. எனக்கு இந்த அண்டர் ப்ரெஷர் வேணாம் ப்ரோ. ரோஹித் சர்மாவே 2027 50 ஒரு உலகக்கோப்பை வரை கேப்டன் பண்ணட்டும்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. நினச்சி பாருங்கள், ஒரு பக்கம் ரோஹித் சர்மா கேப்டன், இன்னொரு பக்கம் நம்ம எம்எஸ் தோனி பயிற்சியாளராக இருக்காரு. அண்ட் டெத்தில் வந்துட்டு டி நடராஜன் வந்துட்டு பந்து வீசும்போது இந்த 3 அஸ்திரமும் சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு நாள் தொடரில் அடக்கி ஆளுமா? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே. நன்றி.